ஒரு படி கீழே தான். சரி. ரைட்ல ஒரு படி மேல. ஸ்டைல பாத்தீங்க ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரே ஸ்டைல ஒரு படி கம்மி தான். ஐயோ ஐயா. வாயை திறந்து பாடினானா டிஎம் சவுந்தரராஜன், உன்னிகிருஷ்ணன், கண்டஜாலா, பாலசுப்ரமணியம் செத்து போயிடாரு பாவம். நல்ல மகராஜ். ஓ ஐயா. தெரியலையே. இவங்க சுன்னிலாம் ஓம்பனா ஒருத்தன் நிக்கிறான். என்னன்னா பண்ண சரி வந்து கூப்பிடு. ஆனா அவனை ஒரே ஒரு பேர் விட்டு தான் கூப்பிடு. என்னென்ன பேரு கூப்பிடுவியா? என்ன கூப்பிடுற சொல்லுண்ணா. தக்காளி சாத்து முட்டாயா டாடாக்கு புர். அக்கால அவங்க அக்கால டீ போறியா? தக்காளி சாத்து முட்டாயா டாடாக்கு புர். ஏய் மறுபடியும் அப்படியே சொல்லாத, நல்லா தெளிவா சொல்லு. தக்காளி சாத்து முட்டாயா டாடாக்கு புர். கூப்பிடுவே போட மாட்டேன். வர மாட்டேங்குது. அது எப்படி கூப்பிடுனானே? தக்காளி சாத்து முட்டாயா டாடாக்கு புர். வந்தா பாரு, வரலன்னா அந்த கடைசி அந்த புரு வருது இல்ல, ஏ புருன்னு கூப்பிடு வந்துருவான். சரி போய் கூப்பிட்டு வா. ஏன்னா அண்ணா அவ பேரு தான் சொன்னீங்க. பயமாக்குது. என்ன கூப்பிட்டேனா நானு ஆளுக்காரனை கட்டி தெரியானே ஆளை மோகரை இப்ப ஆமா உச்சு வச்ச குச்சாட்ட மோகரை என்னடா வாயி என்னடா ஐயா கொஞ்ச சாக்கு கொடு. 10 ரூபா தரேன் காலையில. சாக்கு வாங்கி என்ன பண்ண போற? வேற என்ன பண்ண போற நீ? சடாடே புர்ரு யாருடே புர்ரு? ஏடா புர்ரு ஏய் சொல்லுடா, யாரு புர்ரு புர்ரு கழிஞ்சிட்டு தீராங்க. மா போட்டு கூப்பிடு. அண்ணா இப்பதான் போவே. 2 மா போட்டு கூப்பிடுன்னு ஓய்ம்பா. அதே மாதிரி கூப்பிட்டுல. அதே மாதிரி கூப்பிட்டுவா. ஓ 2 மா. அண்ணா சுடுகாடு பக்கம் போமா கொஞ்சம். எதுக்கு உங்க ஆயலுக்கு தேவச கொடுக்குறாங்களா? 2 மாக்கு யார் 2 மா சேர்த்து கூப்பிடு. சேர்த்து கூப்பிடு. எப்படி அப்படியே கூப்பிடலாமா? நீயே கூப்பிடுறீ. நான் கூப்பிட்டேன். ஓ மாமா நானும் ஆமல்தாய வாயா. எங்கட மேல வந்து ஏறுற சொல்லு நல்லா அடிச்சுட்டீல. ஏ பாமாலே ஏய் நான் கேட்டா டேய் அம்மா அழகான பொண்ணு வந்திருக்குதே. வந்திருக்கீங்க. ரசிக்க தெரியாது. இவ்வளவு நசிக்கோனே. யாரு? என்னடா என்ன நசிக்க சொன்னீங்க? போம் போம். கோயில போயிட்டா புண்டவாயினே. என்னடா உனக்கல்ல? அவளுக்கு நசி நசி. அண்ணா அது இல்ல. அழகான பெண்கள் சபைனாடி வந்திருக்கும் பொழுது அண்ணா உன்னுடைய இளமையான இளையராஜா குரல்ல ஒரே ஒரு பாட்டு இந்த கொடியில பாடு செய்கிறோம். இங்க பாஞ்சி பேருக்கு கொஞ்சம் கொரோனா வந்து வச்சு கூட கொண்டு கொடுங்க. இனிமையான குரலை சொல்லாத அவனுக்கு. நீ ஒருத்தா அரை தொண்டை கத்துறேன் கேக்குறேன்னா சொல்லு சாமி. ஏன்னா ஓய் நீ பாடியில போறத பின்னாடி தான் போய் அடிச்சிட்டு வாங்க. யாரு? நான் பாடியில போறேன். சீட்டு தான் வரணும். தீமா பிடித்தா அவங்க நாளைக்கு. ஏன்னா ஒரு அழகான பெண்களை கண்டால் ஒரு பாட்டு தான் எடுத்து விடேன்னா பாப்போம். அழகான பெண்களோட பாட்டு. ஆமா ஒரே ஒரு பாட்டு. ஒரே ஒரு பாட்டு. ஒரு பாட்டுக்கு மேல கேட்க மாட்டீங்களே. இங்க பாரு, ஒரு பாட்டுக்கு மேல கேட்க மாட்டேன். அது ஒரு கண்டிஷன். சரி நீ பாடுற பாட்டுல இங்க பாரு தூங்குறாங்க பாரு எல்லாம் அத்தனை பேர் எந்திரிச்சு உட்காரணும். உட்கார மாட்டாங்க ஐயா. இல்லைன்னா விடிய விடிய விட மாட்டேன். பாட்டு பாடியே நீ சாகணும் அப்படிங்கிற. ஆமா சரி தண்ணி போட்டு விட எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. தண்ணி போடுறது திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டான். சிரமப்படாத நான் பாடிக்கிறேன். திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டான். யாரு நானா? என்ன பண்ண வேற சத்திரம் போல போய் கேன்சல். சரி இப்ப பாடுறேன். நீ பாடுற பாட்டுக்கு திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டான். வேற சந்திரம் போல போய் பேச மாட்டான். கண்ணகிய போல இவ்வளவு போல போட மாட்டான். எல்லாரும் விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் நீரு. வரமாட்டேன் நீ சொன்னவளே வந்து போறியே சின்னவளே. வரமாட்டேன் நீ சொன்னவளே வந்து போறியே சின்னவளே. திருவிழான்னு வந்தா
இவ பொத்தி கழுவ மாட்டாள். அழிச்சு போறோம் நாசமா நில்றா ஏடா பத்துல. அப்புறம் ஐயோ, ஏன் நீ இப்படியா சும்மா நிக்கிற ஒரு அஞ்சு வச்சு வாசி தீர்த்துக்க அக்காக்கா வந்து நாக்கா நீ இந்த போட்டுதாங்க ஓடி திருட்டு ஏண்டா ஆளுக்காரனே நாங்க தாரமாத்துல இருந்து இந்த ஊருக்கு கூத்தாட வந்திருக்கோமே வார வேலை குட்டியோ கிணறு கடிச்சிருக்காது டேய், ஒரு நல்ல பாட்டா தான் பாடி தொலையாண்டா. ஒரு நல்ல பாட்டா தான் பாட. பாட்டு ஆ, ஏய் கை நிறைய அந்த பாட்டு பிடிக்கல எனக்கு. நல்ல பாட்டா பாடு. பாட்டியால புண்டை முடிட்டு போங்கடி. டேய், பாடுடா, பாடுறா. ஏண்டா பிடிச்சு சம்பளம் 3000 குப்பையில போற அப்படி வாங்கிட்டு போறிய ஒரு பாட்டு பாட மாட்டேன் நல்ல பாட்டா ஒரு பாடு. அத்த மகளே ஏய், நல்ல பாட்டா பாடு. நீ யாரு? ஏய் கட்டுனா நான் தானே கட்டிட்டு போறேன். நல்ல பாட்டா பாடு இல்ல. என்ன பண்றீங்க? ஒரு பாட்டு பாடு. ஒரே பாட்டு தானே பண்ணீங்க. 16 நிறையாத கல்வரி பருவமங்கை. ஏய், அந்த பாட்டு இல்ல, நல்ல பாட்டா ஒரு பாட்டு பாடுடா. டேய், தேவடியா பாடு. என் அம்மா தேவையா இருந்துங்க சொல்றீ நீ. ஓய் என்னன்னு பாடா பாணி இப்படி கோமாளி பையன் என் அம்மா தேவடியாலாம் அப்படின்னு விஸ்டிகார்ல போட்டு ஊருக்கு விளம்பரம் பண்றேன். நல்ல பாட்டா பாடுறா. பாட்டே கிடையாது உனக்கு. ஏய், பாடி ஏத்தா உண்டி. ஏய் கருவாடி உனக்கு பாட்டு கிடையாது. ஏய், பாடுறா. பாடணும். ஆ, மல்லிப்பூ என்ன பாடலாம்? வர்றது அந்த ஆயா பாப்பாத்தி அது உனக்கு பாடி கொடுத்தா நீ எல்லாம் ஊரெல்லாம் பாடிக்கிறியா? மல்லிப்பூ வச்சி வா அடுத்து புண்டை திறந்துருச்சு நாரு பாக்குறியா? நன்றி ப்ரோ சாமி நாடகத்தில் கண்ணம்மா இச்சபையாடி வந்திருக்கும் பொழுது பாட்டு பாடி ஏத்தா உண்டி கம்மனு. பாடியத்தான் வேணும் அடியத்தான் வேணும் உனக்கு. டேய் அந்த பாட்டுக்கு வச்சதே கம்மியா ராசாத்தி ஒன்ன எண்ணி ரப்பகல்ல கண்விழித்தேன். ராசாத்தி ஒன்ன எண்ணி ரப்பகல்ல கண்விழித்தேன். ராணி உன்னை கைப்பிடித்தேன். மஞ்ச செவந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா சித்திர மதத்தில திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவடிய உங்கள் கண்ணோட்டம் பாடிட்டு போ. இந்த மண்டை, என்ன பாட்டு நான் எத்தனை முறை உனக்கு சொல்லி கொடுத்தாலும் மண்டை குயி இதுல போட்டு என்ன யாரு பிள்ளை யாரு? புண்டை கண்டுபிடிச்சுட்டு நீ? டேய், என்னடா பாட்டு பாடுன? இதுல என்ன பிள்ளை புண்டை சொல்லித்தான் பாக்குறேன். இரு. அதுல என்ன பிள்ளை? எத்தனை முறை? ஏன் பத்தாலோ? நானும் எத்தனை முறை மறந்தாலும் இந்த பாட்டு சொல்லி கொடுக்கறது. ஒரு நாள் கூட திறத்தெல்லாம் பாட மாட்டேங்கிறான். என்னத்துக்கு பாருங்க நீ குடிக்கிற காசுக்கு அதே போதுமா? அண்ணா, கண்ணம்மா நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரம். வெகு கால தாமதமாகிவிடும். அதனால நாட்டுக்கு நாடு மகா நாடு மகாநாடு. இது அருமையான புண்ணிய பூமி அல்லவா? ஆமாங்க. புண்ணிய பூமியின் பெயர் என்னடி? 5 ரூபா காடுங்க. 5 ரூபாங்காடா? அத்தனை 5 ரூபா காடு. அதாவது அந்தியூராங்காடு என்றால் நமக்கு ஒரு தெய்வ தாய்த்திரு நாடாக விளங்கும். தெய்வ தாய்த்திரு அமைந்திருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி உலகமெல்லாம் அருள்பாலிக்கும் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் நமக்கு ஒரு நாடகம் அமைத்து தந்துள்ளார்கள். ஆமாமா. அடியே ஓய் அப்படி அமைத்து தந்துள்ளாலும் இந்நாடகத்தில் சபை தர்பாக நாங்கள் வந்துள்ளோமே. நாங்கள் யாரு? எங்களது பெயர் என்ன? என்னம்மா எங்களை கொண்டு என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை கொண்டா 16 பேரும் ஜாலண்டாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். உங்களை கொண்டு என்ன நடக்குங்கிறீங்க? உங்க அப்பா வந்தா கூட என்கிட்ட வேலைக்காது, என்ன கொள்றதுக்கு வா. அதாவது எங்க அப்பா தான் அடியே என்ன வெங்கே மாதே மச்சான் அடி சுந்தரமாக மது
அம்மா நான் வாழ பருவமுள்ள பருவமில்ல போல குயில போல உயிரை போல என்னுடைய பெயரோ ஆ, சுந்தரி என்று தெரிவிக்கலாம். உன் பெயரோ சுண்டலி. ஓகே சுந்தரி. வாயால எங்க ஆயால எங்க தாத்தா மட்டும் இருப்பான். ஓய் சுந்தரி என்னுடைய பெயர். சுந்தரி உன் பெயர். ஏமா உன் பெயரு? அடியே ஓய் அந்தரங்க மாதம் மெச்சிட மச்சிட சுந்தரமாக வாழ்ந்து வாழ்ந்து அடியே ஓய் ஆயிரம் ஆயிரம் தாஜ்மஹல் தங்களுக்கு ஆழங்கள் ஏந்தி வர ஏத்தி வர எமது பெயரோ ஆ, உத்தராங்கனி என்று தெரிவிக்கலாம். ஓ உத்தரகுமாரி. ஆமா சரிம்மா. அப்படி உத்தரகுமாரியாக இருந்தாலும் இருந்தாலும் நாங்கள் எப்படி பூவிலுக்கு ஜனமனன் தெரியுமா? எப்படி சொன்னமா நீங்க நீ எப்படி பிறந்த? சொல்லி ஆகணும் அத. ஆமா எங்க அம்மா சந்து விட்டாள், எங்க அப்பா விந்து விட்டான், நான் வந்து விட்டேன். அருவியா பிறந்தேன். அம்மா இருந்தாலும் நாங்கள் எப்படி பிறந்த எப்படி? அம்மையை பத்து வளர்த்தா சுமதி சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. ஐயே, ஓய் எங்களையும் 10 மாதம் 10 மாதம் 3 நாள் 3000 தசை வினாடி தசை வினாடி எங்களையும் அங்கத்திலே சுமந்தெடுத்தாரே ஆ, என் தாயார் தெரியுமா? யாரு? என் தந்தையார் யார் தெரியுமா? யாருமா? கண்ணம்மா, ஓய் என் தந்தையாரோ ஆ, விளையாட்டு ராஜன். ஓ விளையாடராஜன். ஆமா, சரி. அப்படி விளையாட ராஜனாக இருந்தாலும் இருந்தாலும் தந்தை ஒரு இருந்த தாய் ஒரு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாமா. அடியே, ஓய் என் தாயார் யார் தெரியுமா? யாரு? சுதர்சனா தேவி. ஓ சுதர்கனா தேவி. ஆமா. சரி, ஒரு நிமிஷம் இரு. ஏமா உன் தாய் தந்தை? அதாவது ஆ, உலகத்தில் ஆ, அழிக்கும் தொழில் படைத்த 50 ரூபாயை ஆண்டு வரக்கூடிய ஆ. ஆதிவாய கண்ணன் என்னுடைய தந்தையார். ஓ கண்ண உன் தந்தையார். ஆதி லட்சுமியே என்னுடைய தாயார். ஆதி லட்சுமி தாயாரு. ஆ. ஏமா ஓய், இப்படி நீ விளையாடராஜனுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் யார திருமணம் செஞ்ச? அடியே, ஓய் எங்களை யாரும் திருமணம் செய்தார் தெரியுமா? இருவரையும் மாலையிட்ட மன்னவர் யாரு? யாரு? எந்த நாட்டு மன்னனையும் மாலையிட்டோம்? யாரு தங்கம்? பாடி சொல்றேன்.